மிக துல்லியமான ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம காட் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். சிம்மம் ராசியில் பிறந்த உங்களுக்கு 2026 மாசி மாதம் முடிவதற்குள்ளார, அதாவது 14/3/2026க்குள் உங்களுடைய கிரக நிலைகளை பொறுத்து குடும்பத்தில் நடக்கப் போகும் 2 சம்பவம், என்ன செய்யணும் செய்யக்கூடாது, எப்படி இருக்க போகின்றது இந்த காலகட்டம் அப்படின்றத பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சிம்மம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த தமிழ் மாதத்தில் பிறந்தீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இந்த மாசி மாதத்தில் உங்களுடைய கிரக நிலைகளை பற்றி பார்க்கும்போது 7வது வீட்டில் சூரிய பகவானும், 6 மற்றும் 5வது இடத்தில் கேது பகவானும், 4வது இடத்தில் குரு பகவானும், 5 மற்றும் 6இல் சுக்கிரன் பகவானும், 7வது இடத்தில் புதன் பகவானும், 9வது இடத்தில் செவ்வாய் பகவானும், 5வது இடத்தில் சனி பகவானும், 12 மற்றும் 11வது இடத்தில் ராகு பகவானும் இருக்கின்றனர். இதனால் இந்த மாதத்தில் கேது பகவானாலையும் ராகு பகவானாலையும் சுக்கிர பகவானாலையும் சாதகமான நிலை இருக்கின்றது. இதுவரை தடைபட்டு இருந்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கப் போகின்றது. வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். எதிர்பாராத பண வரவும் கிடைத்திடப் போகின்றது. ராகு பகவான் மிக பெரும் அளவிலான ராஜயோகத்தை கொடுக்கப் போகின்றார். ஒரு சிலருக்கு புதிய ஆடை, வண்டி, வாகனங்கள், ஆபரணங்கள் இது அனைத்தையும் வாங்கி குவிக்கக்கூடிய யோகம் வரப்போகின்றது. பிள்ளைகளால் பேரும் புகழும் கிடைக்கப் போகின்றது. வேலை செய்கிற இடத்துல சம்பள உயர்வு உண்டாக போகின்றது. தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக கொடிகட்டி பறக்க போகிறீங்க. மாணவர்கள் பெரிய வெற்றியை பார்க்க போகிறீங்க. ஒட்டு மொத்தமாக சிம்மம் ராசியில் பிறந்த உங்களுடைய உடல்நிலை சிறப்பாக இருக்க போகின்றது. எல்லா வகையிலையும் நன்மைகள் உண்டானாலும் குடும்ப ரீதியாக 2 பிரச்சனைகள் நிச்சயம் வரும். அப்படின்றதுனால குடும்ப விஷயங்களை 3ஆம் நபரிடம் பகிர்ந்து கொள்வதையும், குடும்பத்தில் பிரச்சனை அப்படின்ட்டு வரும்போது தேவையில்லாமல் வீண் பேச்சுகள் பேசுவதையும் தவிர்த்தாலே 2 பெரிய பாதிப்புகளிலிருந்து நீங்கள் விலகிவிடலாம். ஆகையால் குடும்ப விஷயத்தில் கொஞ்சம் அக்கறையோடு இருங்க. மற்றபடி பெரிய பாதிப்புகள் அப்படின்ட்டு எதுவும் இல்லாமல் பல நன்மைகள் எதிர்பாராமல் நடக்கப் போகின்றது. செல்வ செழிப்பான சுகபோக ஒரு வாழ்க்கையை நீங்கள் அமைத்து கொள்வதற்கு தேவையான ராஜயோக சுகபோக ஒரு வாய்ப்பு உங்களுடைய வீட்டின் கதவை நிச்சயம் தட்டும். பயன்படுத்தி கொள்ளுங்க. இந்த காலகட்டத்தில் இந்த மாசி மாதம் முடிவதற்குள்ளார ஏதோ ஒரு கிழமையில் முருகப்பெருமானை 5 நிமிடம் வணங்கி வழிபட்டீங்க அப்படின்னா நிச்சயம் உங்களுக்கு பெரிய நன்மை உண்டாகும் அப்படின்றதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்துமே இல்லை.